ஹாய் ஆல். ஸோ வர்க்லா சீரீஸோட பார்ட் 3 இது. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ரெசார்ட்லேருந்து எப்படி நாங்கள் வந்து பீச் ஆக்சஸ் ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இறங்கி வர பாத் கூட. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ண பாப்பாவும். ஸோ ப்ரைவேட் பீச் மார்னிங் ஒரு 8 o'clock போனோம். இறங்கி வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, நேரோவான ஸ்டெப்ஸு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வந்த உடனே ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் என்ஜாயபுளாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரே பீச்சில் பாப்பா ஆட்டம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, நான் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணேன் கயாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போகலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் கயாக்கிங் கிளப்பு, வர்க்கலா கயாக்கிங் கிளப் ஹவுஸ்ன்னு ஒன்று பார்த்தேன். பார்த்தோன்னே ஐ ரீச் தெம். ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்கன்னு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டோம். மேங்க்ரோவ்ஸில் வந்து கயாக்கிங் பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்பீட் போட்டிங் வந்து எடுத்து ஒரு ஐலேண்ட், கோல்டன் ஐலேண்ட் போனோம் இந்த ஐலேண்ட்லேருந்து. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சொல்லி கொடுத்தாங்க. வந்த கைடுமே தமிழ் ரொம்ப அழகாக பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், அந்த வீடியோவை அழகாக கேப்சர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். ரியலி ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு லைக் கயாக்கிங் மேங்க்ரூவில் தான் பண்ணோம். அந்த வீடியோ எடுத்த கிளிப்பிங்ஸ் இருக்குது, ஆட் பண்ணுறேன். ஸோ அது ப்ளஸ் ஸ்பீட் போட்டில் போனது சேர்த்து 2800 ஆச்சு டோட்டலாக அன்றைக்கி டேக்கு ஸ்பெண்ட் பண்ணது. நடுவில் மட்டும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம் வெளியே. மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நியூவாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஐலேண்ட் போனோம். அந்த ஐலேண்டில் பார்த்திங்கன்னா இந்த சிலை இருந்துச்சு. ஸோ பார்த்தா இது வந்து அவங்க வர்ஷிப் பண்ண காடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே நடந்து போயிட்டு பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து நாங்கள் சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எங்களோட ரெசார்ட்கே வந்துட்டோம். ஏன்னா வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பாப்பா ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டா. ஸோ நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு வி வென்ட் ஃபார் அ ஸ்விம்மிங். ஸோ ரொம்பவே அந்த வியூவோட அந்த சன்செட் ஆகிறத பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூலில் இருந்தது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வர்க்கலா போனீங்கன்னா அந்த கயாக்கிங் கிளப் ஹவுஸ் அவங்கள நான் டேக் பண்ணுறேன். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்ல ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஸ்பீட் போட்டுக்கு பர் பர்சன் 650 வாங்கினாங்க. கயாக்கிங்க்கு மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா 1 ஹவருக்கு மேலே நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.